பயத்தில் வளருவோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவர் தயவே மேலான ஆசீர்வாதம். அவர் கோபமே கொடும் சாபமாகும். அவர் தயவே மேலான ஆசீர்வாதம். அவர் கோபமே கொடும் சாபமாகும். தேவ பயம் உள்ளத்தை உண்மையாய் வைக்கும். ஆத்தும சோர்வை அடியோடு போக்கும். வேதத்தை தியானிக்க விசுவாசம் அளிக்கும். ஆர்வமாய் ஜெபிக்க ஊக்கத்தை கொடுக்கும். சிங்கத்தின் முன் நின்ற தானியேல் போல கொடும் மரண பயமின்றி ஜெபத்தில் திளைப்போம். தேவ பயத்தில் வளருவோம். தேவ பயத்தில் வளருவோம். எந்நேரமும் தேவ பயம் நம்மை தேவ பக்தராய் மாற்றும். அந்தரங்கத்தில் நம்மை தூய்மையாய் வைக்கும். அவமான பாதையில் செல்லாமல் காக்கும். ஆத்தும பாதுகாப்பை தேவ பயம் தரும். யாரும் காணா இடத்திலும் தேவன் காண்பாரே என்று சுத்த மனசாட்சியோடு வாழ செய்யும். தேவ பயத்தில் வளருவோம். தேவ பயத்தில் வளருவோம். இல்லத்தை புனிதமாய் மாற்றிடும் தேவ பயமே. குடும்ப உறவில் தெய்வீக பற்றை தந்திடுமே. பணி செய்யும் இடத்தில் உழைப்பை கொடுக்கும். மனிதரை பிரியப்படுத்தும். மாய வேஷம் நீக்கி பரமனின் மகிமைக்காய் சிறந்த வேலை செய்ய வைக்கும். மேலான அதிகாரத்திற்கு பணிந்து நடந்து தேசத்தின் சிறந்த குடிமகனாய் திகழச் செய்யும். தேவ பயத்தில் வளருவோம். தேவ பயத்தில் வளருவோம். அஞ்சாத தைரியம் கொடுக்கும். பரமனின் மகிமைக்காய் வைராக்கிய சேவை செய்யும். உலகத்தில் நற்கிரியைகள் செய்து கனி கொடுக்க வைக்கும். பயத்தோடும் நடுக்கத்தோடும் இரட்சிப்பை நிறைவேற்றுவோம். பரலோக சுதந்திரத்தை நித்தியமாய் அனுபவிப்போம். பயத்தில் வளருவோம். தேவ பயத்தில் வளருவோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவர் தயவே மேலான ஆசீர்வாதம். அவர் கோபமே கொடும் சாபமா.